அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கோம். அருணகிரிநாதர் ராஜகோபுரத்துக்கு கீழே தான் இருக்கோம் நம்ம. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, கிரிவல பாதையில் நடக்கிறதுக்கு முன்னாடி ராஜகோபுரத்துக்கிட்ட வந்து நின்று கற்பூரம் வாங்கி அந்த இடத்துல ஏற்றி தொட்டு கும்பிட்டுட்டு கிரிவல பாதையை ஆரம்பிக்கணும். நாங்கள் வந்திருக்கும்போது 2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பஸ்ஸை நிப்பாட்டி எல்லாரையும் பக்தர்கள் அனைவரையுமே நடந்து போக விட்டாங்க. மக்களே, இந்த இடத்துலேருந்து நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணது 2 மணி. விடிய காலம்புற 2 மணிக்கு எவ்வளோ கூட்டம் பாருங்கள். நடந்து வந்தோம். அப்படியே பொறுமையாக நடந்து வரும்போது முதல் லிங்கத்தை வந்து அடைஞ்சோம். இப்போ காட்டுறோம் பாருங்கள் என்ன லிங்கம் அப்படின்ட்டு. இதுதான் நாங்கள் வந்த முதல் லிங்கம், இந்திரலிங்கம். இதுலேருந்து அடுத்தடுத்த லிங்கத்தை நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மணிக்கே இவ்வளோ கூட்டம் பாருங்கள். காலே வைக்க முடியல. அதுக்கப்புறம் காலையிலே நல்ல உணவு அங்கே எல்லாருமே வந்து அன்னதானம் வழங்கினாங்க. அனைவருக்குமே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் போய் வாங்கி சாப்பிட்டுட்டு தெம்பாகவே நடக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருவண்ணாமலை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா டிஸ்ட்ரிக்கு எல்லா ஸ்டேட்லேருந்துமே வராங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற நம்ம ஆந்திரா ஆகட்டும், இந்த பக்கம் தெலுங்கானா, இந்த பக்கம் நம்ம பெங்களூர் சைட்லேருந்தும் அதிகமான மக்கள் வருவாங்க. கர்நாடகா, கேரளா, இந்த 4 ஸ்டேட்டுமே ரொம்ப அதிகமாக வர்றது திருவண்ணாமலை கோயில் தான். இப்போ பாருங்கள், இதுக்கு பக்கத்துலேயே தான் நம்ம சதுரகிரி மலை இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியாக உள்ளவங்க மட்டும்தான் சதுரகிரி மலையில் ஏற முடியும். ஏன்னா ரொம்ப செங்குத்தான மலை. நம்ம அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டைம் கிடைச்சா நம்ம அங்கே போகலாம். கிரிவல பாதை இப்போ நடக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். எவ்வளோ கூட்டம் பாருங்கள். எல்லாருமே குடும்பத்தோட, குழந்தைங்க, சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட நடக்கிறாங்க, வயசானவங்க நடக்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக நல்ல தண்ணி, குடிநீர் வழங்குற மாதிரி ஒரு பெரிய பெரிய சுத்திகரிப்பு நிலையம், தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம்ட்டு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு இந்த மேப்பில் நம்ம பார்த்துக்க முடியும். அதில் யுவர் ஹியர், அதாவது நீங்கள் உள்ள இடம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். கிரிவல பாதையில் நம்ம எங்கே இருக்கோம், எவ்வளோ கிலோமீட்ரு வந்து ரீச் ஆகிருக்கோம், இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அக்னி தீர்த்தம் போர்டை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். நல்ல போக நல்ல வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் காளியம்மன் டெம்பிள் வந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து விநாயகர் கோயிலில் உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். பாருங்கள் மக்களே, பெங்களூர்லாம் ரொம்ப கிட்ட. கிருஷ்ணகிரி 112 கிலோமீட்டர் தான். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து வந்து இங்கே வந்துட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர், நிறைய மொழி, எல்லா மொழியும் இங்கே இருக்குது. நாங்கள் போகும்போது எல்லா மொழியும் காதில் விழுந்தது. நீங்களும் வரலாம், கிரிவலம் கலந்துக்கிட்டு நல்லபடியாக முடிச்சிங்கன்னா, தொடர்ந்து ஒரு 8 தடவை வந்தீங்கன்னா பெரிய விஷயம். அதுக்கப்புறமா நாங்கள் வந்த லிங்கம் அக்னி லிங்கம். இங்கே இருக்கிற பகவானே அக்னி பகவான் தான். மொத்தம் சிவனுக்கு வந்து பஞ்சதலங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு முக்கியமான தலம் தான் இப்போ நம்ம இருக்கிற இந்த தலம். இந்த தலத்தோட பேர் தான் திருவண்ணாமலை. திருவண்ணாமலைனா என்ன? பஞ்சதலத்தில் ஒன்று தீபம், அதாவது நெருப்பு. சிதம்பரத்தில் இருக்கிற ஒரு ஆகாயம். நம்ம எல்லா தலத்துக்கும் போகலாம். எல்லா தலத்தையும் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் யமலிங்கம் இருக்குது. அந்த யமலிங்கத்தை நோக்கி நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அடுத்த போர்டு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கோம் அப்படின்னு நாங்கள் பார்க்குறதுக்கான இடம் வந்துடுச்சு பாருங்கள்.
அதே மாதிரி எல்லா ஊர்களுக்கு போகிற வழியும் சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷனாக அங்கேயே வந்துடும். நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். A to Z ஹெல்ப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நம்மளுக்கு எல்லா வகையிலையும் அங்கே உதவி செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் எந்த குழப்பமும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் நடக்க முடியும். சேஃப்டி எந்த பிரச்சனையும் கிடையாது. 100% சேஃப்டி நிறைஞ்ச ஒரு இடம். நீங்கள் இங்கே வந்து காடு வழியாக தான் நடந்து போவீங்க. ஆனால் அந்த காட்டிலேருந்து எந்த மிருகமும் உங்களை தொந்தரவு பண்ணாது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, குரங்கு இருக்குது, மான் இருக்குது, சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வேலியும் இருக்குது. அதனால் பயப்படாதீங்க மக்களே. எல்லோரும் நல்லா தைரியமாக வாங்க. கிரிவல பாதையில் கலந்துக்குங்க. சிவனோட அருளை பெறுங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம போயிட்டுருக்கிற இடம் இப்போ அதுக்கு அடுத்தபடியாக மக்களே நம்ம போகிற இடம் நிருதி லிங்கம். அடுத்த லிங்கம் நிருதி லிங்கம். ஒவ்வொரு லிங்கமாக வந்துட்ருக்கோம். இப்போ வர்றது பார்க்குறது வந்து நிருதி லிங்கம். ஆர்ச் மாதிரி போட்டு வருது பாருங்கள், அதுதான் நிருதி லிங்கம். நாங்கள் அந்த நிருதி லிங்கம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே கரும்பு ஜூஸ் கடையை பார்த்துட்டோம். எங்கள் கூட வந்த கேமராமேன் கரும்பு ஜூஸ் வேணும்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அங்கே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு உள்ளே போய் நிருதி லிங்கத்தை கும்பிட்டுட்டு வந்தோம். ஆமாம் மக்களே, ஏதோ எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம். எங்களுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அடுத்தது நம்ம போக இடம் ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் டெம்பிள். இன்னும் காளியம்மன் கோயில் வரல, அது வரும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண போகிறோம். வந்துட்டார் பாருங்கள் ஆஞ்சநேயர் டெம்பிள். அப்படியே இங்கே ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டுருந்தோம். அடுத்தது ராகவேந்திரா, புவனகிரி, கடலூர் மாவட்டம் புவனகிரி பக்கத்தில் ராகவேந்திரா டெம்பிள் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். இங்கேயும் வந்து ராகவேந்திரா இருக்கார். நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ராகவேந்திரா படம் நடித்தார்ல, அந்த ராகவேந்திரா சாமி தான். பாருங்கள், வேலூர் வந்து 91, திருப்பதி 200 கிலோமீட்டர் தான். இது வந்து எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு சென்டர் பாயிண்ட்டு தான். எந்த இடத்துலேருந்து வந்தாலும் ஒரு 200-300 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். இப்போ பாருங்கள், அடுத்து நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு இந்த கிரிவல பாதையில் இருக்கிற அந்த அட்டென்ஷன் இது காட்டுது. நன்றி மக்களே. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நல்ல